அன்பர்களே வணக்கம். நாம இந்த பதிவில் இதனுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? இந்தியாவில் சிறைச்சாலைகள், அந்த காவல் நிலையங்கள் இவைகளை ஊற்றி மூடுவதற்கான முயற்சிகளில் மத்திய மாநில அரசுகள் இயங்க வேண்டும் என்பதுதான். ஏன், ஹாலந்துன்னு ஒரு நாடு இருக்கு, அங்கே சிறைச்சாலைகள் மூடி கிடக்கின்றன. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதே கதி தான். ஏன்னா அந்த மக்கள் தங்களுடைய கோபதாபங்களை மற்ற வழியில் செலுத்துறாங்க. 1,80,00,000 பேர் தான் அவங்க. ஆனால் அவங்க பாருங்க, இந்த ஹாக்கி, ஃபுட்பால் இதிலெல்லாம் வந்தாங்கன்னா ஃபைனல் வரைக்கும் ஒரு வகையில் ஃபைனலில் வந்து கப்பை தள்ளிட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தங்களுடைய அந்த இதற்கு பாருங்க பவர்ஸ், அதை நல்ல வழியில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லுது, அதாவது வேட்பாளர்களில் 70% பேர் குற்றப்பின்னணி உள்ளவர்கள். அப்படி குற்றப்பின்னணி உள்ள இந்த வேட்பாளரை வைத்தா அப்போ வரவை எப்படி இருப்பான் நினைச்சு பாருங்க, கிரிமினல்ஸு. ஸோ இவங்களுடைய ஆளு தான் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுங்கிற சிறைச்சாலையில் அடைப்பட்டு கிடக்குறாங்க. அவன் இப்போ அங்கே சிறைச்சாலையை வந்து கிரிமினலாக ஆக்கிட்டான், கிரிமினல்ஸ் இடமா பார்த்துட்டான். அடித்தடி குத்து வெட்டு ஸ்டேஷன்லேயே, இது சிறைச்சாலையிலேயே பார்க்குறோம். சிறைச்சாலையே கொலைகள், அங்கே எல்லாமே கிடைக்குது, கிடைக்காது ஒன்றுமே கிடையாது. ஏன் இந்த இழிந்த நிலை? அரசியல்வாதிகள்லாம் இதுக்கு பொறுப்பே இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன், இவங்களுக்கு முதல்ல விசாரணை பவரே கிடையாதுங்க. விசாரணைக்கு நான் ஒருத்தரை விசாரணை செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு சிஆர்பிசி 41A கீழே என்ன லெட்டர் கொண்டு வரணுங்க. இப்போ ஒரு கிரிமினல் போயிட்டு சும்மா நச்சும் அடுத்தவன் மேலே பொய் கேஸ் கொடுத்தான்னா அவன் லெட்டரு, அவன் சும்மா தான் வாயால் தான் சொல்லுவான், லெட்டர் எழுதி கொடுக்க மாட்டான், மாட்டிக்குவான்னு. அப்படியே அவன் கொடுத்தாலும் இவங்க அதை மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டு காட்டணும். குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு காமிச்சு என்டோர்ஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்றாரு அல்லது நீதிபதி கூப்பிட்றாருன்னா அங்கே போய் விசாரிங்க. போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு நீங்கள் டேபிள் மேலே உட்காந்துட்டு கீழே நிற்க வச்சுக்கிட்டு அடுத்தவனை விசாரிக்கிறது உங்களுக்கு பவரே கிடையாதுங்க. ரொம்ப தப்பாக போலீஸ்காரங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, காவல்துறை பிரச்சனை எல்லாம். ஏன்னா சாதாரண மக்கள் போலீஸ் வந்தாலே கேள்வி கேட்க மாட்டாங்க, அப்படியே பின்னாடியே போயிடுவாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. குழந்தைகள் 16 வயசு கீழே வந்தால் இவங்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முதல்ல கூப்பிடக்கூடாது. அதே மாதிரி பெண்களில் கூட அவங்க வரலன்னா விட்டுடணும். நீ ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி தள்ளுறது, சட்டையை பிடிச்சி தள்ளுறது இதெல்லாம் ஏற்றக்கூடாது வேனில். இது எல்லாருக்கும், எந்த ஒரு குடிமகனையும் போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடக்கூடாது. முதல்ல நீ கூப்பிடணும்னா உனக்கு பிரச்சனைனா குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்லுங்க. அவங்க கொடுக்குற அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு தான் இவங்ககிட்ட நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகணும். நீங்கள் ஒன்லி மெசஞ்சர் மாதிரி தான். ஆகவே மத்திய மாநில அரசு செய்ய வேண்டியது என்னன்னா, தற்போது இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னா, இந்த கிரைம் பிரான்ச்சு இருக்கு பாருங்க, இவங்களை நேராக குற்றவியல் நீதிமன்றம் அட்டாச் பண்ணுறங்க. கிரைம் பிரான்ச்சுங்க அபாலிஷ் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கட்டும். போலீஸ் ஸ்டேஷன் வந்து மற்ற இருக்க காவல்துறை இருக்காங்க இல்லையா, போக்குவரத்து அவங்க இவங்க இருக்காங்க, டிராஃபிக்கு. ஸோ அவங்க உட்காரத்துக்கு இடம் வேணும். அதனால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கட்டும். ஆனால் இந்த கிரைம் பிரான்ச்சை வந்து நேராக குற்றவியல் நீதிமன்றம் கண்ட்ரோல் கொண்டு விட்டுருங்க. அங்கே மேஜிஸ்ட்ரேட் அண்டு ஜட்ஜு அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்து டிசைட் பண்ணட்டும். இதனால் இந்த பொய் கேஸ் கொடுக்குறவங்க ஃபுல்லாக ஒழிஞ்சிருவாங்க சார். ஐயோ நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு இவனை பற்றி கேஸ் கொடுக்குறோம், பிடிச்சானா அது மட்டும் இல்லை, பொய் கேஸ் கொடுத்தானா அவனுக்கு ஊர்பட்ட தண்டனை கிடைக்கும். அதனால் ஒரு பயம் வந்து பொய் கேஸ் கொடுக்க மாட்டான். இந்த பெண்கள் பாருங்களேன், சும்மா வச்சுக்கின்னு ட்ரெஸ்ஸை அப்படி இப்படி பிச்சு விட்டுட்டுலாம் வந்து கேஸ் கொடுக்குறதுலாம் இருக்கும். ஏன்னா வெக்கம் கிடையாது. இது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் நம்மளால் இருக்கான், கண்டுக்க மாட்டாங்கன்ட்டு. அதில் நம்மளால் உங்களாலெல்லாம் கிடையாது. நீ போ, அதே ட்ரெஸ்ஸில் போ, மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி அந்த கேஸை கொடு, அவர் வந்து போட்டோம், அதுக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அழைச்சி போட்டோம். யார் வானானது? நீங்கள் எந்த வித நடைமுறையும் கிடையாதுங்க சார், காட்டு தர்பாராக இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நம்மளால வந்து இந்தியாவில் ரொம்ப, அதாவது இந்த ஆயுள் தண்டனை ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்களா, இது ரொம்ப தப்பான ஒரு உலகத்தில். இன்னும் ஆயுள் தண்டனை அரசியல்வாதிங்க ஆளுங்க ஆகணும், அதனால தான் ஆயுள் தண்டனை கொடுக்குறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல நடத்தக்காரனா வந்துடுறாரா வெளியில். அப்படிலாம் கிடையாதுங்க.
குற்றம் செஞ்சானா அவ்வளோதான், பண்ணியாச்சா, தூக்கு தண்டனையா, தூக்கு தண்டனை போட்டு போயிட்டே இருங்க. யாராக இருந்தா என்ன? ஏன் நீங்கள் வந்து மாற்றிலாம் கொடுக்குறீங்க? ஆ, புரியல. எதுக்காக வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்க? என்ன ஆயுள் தண்டனைனா அர்த்தமே நீ சொல்றதே கிடையாது. 50 வருஷமா 100 வருஷமா அந்த மாதிரி தண்டனை நீங்க கொடுக்குறீங்களா? இல்ல. சரி, இதனால இனி மத்திய மாநில அரசுகள் இந்த கிரைம் பிரான்ச் போலீஸ் இவங்களை வந்து நேரா குற்றவியல் நீதிமன்றத்தோட ஒப்படைச்சிருங்க. அவங்களுடைய நாலேஜ் இல்லாம, அதாவது குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய மேஜிஸ்ட்ரேட்டோ நீதிமன்ற நீதிபதி உத்தரவு இல்லாம போலீஸ் யாரையும் போய் கைது பண்ணக்கூடாது, விசாரிக்கவே கூடாது. விசாரணைக்கு நீ லாய்க்கில்லை, நீ உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஆகவே இதை சொல்லிக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்தினால் இந்தியாவினுடைய கிரைம் ரேட் ரொம்ப குறைஞ்சிருங்க. இப்போ இந்த மாதிரிலாம் எதுவுமே போடலாம். சைனாவில் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காங்க, ஏன் நம்மளால இருக்க முடியாது? நம்மளோட மக்கள் தொகை அதிகம் தானே அவங்க. ஆகவே அதை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.